நடிகை நிவேதா பெத்ராஜ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில நாய்க்கடிய வந்து பெரிய விஷயமாக்கி பயப்படுத்தக்கூடாது. மீடியாக்கள் வந்து இது பெரிய விஷயமாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நாய்க்கடிய பெரிய விஷயமாக்கக்கூடாதுன்னா, அப்ப நாய்ங்க வந்து கடிச்சிட்டே இருக்கலாம். யாரும் கண்டுக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி தான் இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுல மட்டும் 2024ல 37,00,000 நாய்க்கடி வழக்குகள் பதிவாகியிருக்கு. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 2025ல மட்டும் 5,00,000 வழக்குகள் பதிவாகியிருக்கு. அதுலயும் 2025ல முதல் 3 மாசம் மட்டும் 1.25 வழக்குகள் பதிவாகியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. 2022ல 3,00,000 வழக்குகளா இருந்தது. 2025ல 5,00,000த்துக்கு மேல போயிட்டே இருக்கு. அப்ப நாய்க்கடியினால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்ப இத பெரிய விஷயமாக்காம வேற என்ன பண்ண முடியும்? இவங்கலாம் கார்ல போயிட்டு வரவைங்க. இவங்களுக்கு எப்படி தெருநாய் பிரச்சனை தெரிய போகுது? கால்ல நடந்து போறவைங்க, இருசக்கர வாகனத்துல போறவைங்கள தான் நாய் துரத்துது. அவங்களுக்கு தான் அதனுடைய பயமோ, அதனால ஏற்படுற விளைவுகள பத்தி தெரியும். இரவுல ஒரு 5 நாய் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்க போகவே முடியாது. எல்லா நாயும் உங்கள தொரத்த ஆரம்பிக்கும். அதுவே நமக்குள்ளார ஒரு பெரிய பயத்த உருவாக்கும். குறிப்பா அந்த திருநாள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள தான் அதிகமா கடிக்குது. அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய கடிச்சு அதோடைய காதையே எடுத்திருக்கு. இதெல்லாம் வந்து சொகுசா அந்த கார்ல போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. இவங்களே வெளிநாட்டுல சுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற அப்பாவி மக்கள் நாயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். சரி, வெளிநாட்டுல இருக்கிறீங்கல்ல, அங்க தெருநாய்கள் இருக்கா? இல்லல்ல. ஏன் அங்க தெருநாய்கள்ன்னு உங்களால கேள்வி கேட்க முடியல? சின்ன திரை பிரபலங்கள், அப்புறம் இந்த சினிமா பிரபலங்கள் எல்லாமே என்னமோ அந்த தெருநாய்கள் மேல ரொம்ப அக்கறை மாரியே தான் காட்டுறது. அப்படி அக்கறை இருந்தா, அந்த வெறி பிடிச்ச நாய்ங்கலாம் கூட்டு போய் நீங்களே வளர்க்க வேண்டியது தானே! நம்மளோட கோரிக்கை இந்த மாரி வெறி பிடிச்ச நாய்கள்லாம் அப்புறப்படுத்தணும். தெருநாய்கள வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான்.